அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர் இஸ்மாயில் பிலாலி, ராயபுரத்திலிருந்து வரோம். என்னுடைய கேள்வி உஸ்தாத் அவர்களுக்கு. அதாவது நம்ம சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கைப்படி இறைவன் உருவமற்றவன்கிறது ஆரம்பத்திலிருந்தே போதித்து வந்ததுதான். இவங்களுடைய தரப்புல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசும் பொழுது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொன்று தொட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு குர்ஆன் ஹதீஸ் சாதாரண அடிப்படை இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதாக போட்டிருக்கிறாங்க. இப்ப இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிக்கப்பட்ட 25 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கருத்து சொல்லப்பட்டதா, இல்ல இது இப்பதான் சொல்லப்பட்டதா, இல்ல ஒருவேளை முன்னாலேயே சொல்லப்பட்டது இருந்தா இப்ப ஏன் அந்த பேச்சுக்கு வரணும்? என்னுடைய கேள்வி. அதாவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற கொள்கையை இவங்க சமீபத்துல தான் கொண்டாங்களா, ஆரம்பத்துல இருந்தே இருக்கா? ஆரம்பத்துல இல்ல அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே காமிச்சோம். அப்ப அமர்ந்தான்ங்கிறதையில இவங்க போடல, அப்படி போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் விளக்கமே எழுதியிருந்தாங்க. இப்பதான் அமர்ந்தான்னு சொல்லலாம், அப்படிதான் அல்ல அமர்ந்துதான் இருக்கிறாங்கிறாங்க. இது பரிணாம வளர்ச்சியில சொல்றாங்க. இது இப்ப இது மட்டுமல்ல, அந்த காலத்துல இருந்தே நீங்க பாத்துக்கிட்டே வரலாம். ஒவ்வொன்றுமே தவறான விளக்கத்தின் அடிப்படையில தான் அப்படி வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, குர்ஆன்ல இல்ல. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறது குர்ஆன்ல இல்ல. ஹதீஸ்ல கூட ஒரு வாசகமும் இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிறது ஹதீஸ்ல இல்ல. அதை விட்டுருங்க. அடுத்து சஹாபா பெருமக்கள் வந்தாங்கல்ல, சஹாபா பெருமக்கள்ல யாராவது இறைவனுக்கு உருவம் உண்டு என்று ஒத்தரா சொன்னாங்களா? அதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த சாக்குக்கு காலுன்னு அர்த்தம் வைக்கிறது இப்ப சொல்றாங்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாக்குக்கு கால் அல்ல ஷித்தத்துல் அம்ருன்னு தான் விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விளக்கம் கூட சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஐயா அவங்களும் சரியில்லாம வழங்கிட்டாங்க. ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு காலு காலு சொல்லவே கிடையாதுங்க. சாக்குங்கிறதுக்கு ஷித்தத்துல் அம்ரு அப்படிதான் விளக்கமே கொடுக்கறாங்க. நல்லா கவனிங்க. சரி, சஹாபா பெருமக்களை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து தாபிஈன் வந்தாங்கல்ல, அவங்கள ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு சொன்னாங்களா? அதுக்கு விடுத்த காலம் இந்த சலபுல்லாம் சொல்றோம்ல, அவங்களாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு ஆதாரம் கிதாபுல, நம்ம கிதாபுல எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட கேட்கலாம். இப்போ இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற சாதிக்கிறாங்கல்ல, சாதிக்க நினைக்கிறாங்கல்ல, ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட அவங்க மதிக்கிறாங்கல்ல இமாம், அந்த இமாமாவது இறைவனுக்கு உருவம் உண்டு ஒரு வாசம் சொல்லியிருக்காங்களா? என்ன குர்ஆன்ல வேண்டாம் இல்லாம இருக்கட்டும், ஹதீஸ்ல வேண்டாம் இல்லாம இருக்கட்டும், சஹாபா பெருமக்கள் வேண்டாம் சொல்லாம இருக்கட்டும், இதுவரைக்கும் யாராவது ஒரு ஆள் கூட சொல்லலையாங்க? எவ்வளவு விஷயம் எழுதப்பட்டு போச்சு. சரி, இப்னு தைமியாவுடைய சிந்தனை நல்ல சிந்தனை சொன்னா கூட அந்த இப்னு தைமியாவுடைய கிதாபு இல்லையாவது இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற வாசம் இருக்குதா? இன்னும் சொல்ல போனா இந்த முங்கெல்லாம் மதிக்கிறாங்கிறாங்கல்ல, நபிமா மதிக்கிறோம் அப்படிங்கிறாங்கல்ல, அவங்க என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? மதுஹபல் யஹூதி அத்தஜ்சீம், இந்த இறைவனுக்கு உருவம் கற்பிப்பது யஹூதினுடைய வழிமுறை அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறாங்க. யாரு? இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்ப எல்லாம் இந்த தஜ்சீம்ங்கிறத எல்லாம் கண்டிச்சிருக்கிறாங்களே தவிர ஒரு நபராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படி எழுதவே இல்லைங்க. நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் இவ்வளவு பேர் வந்து போயிட்டாங்களே, ஒரு ஆளா பெரும்பான்மை எல்லாம் மதிக்கிற இமாம்கள், இந்த சுன்ன ஜமாத்து ஆலிம்கள் அவங்க எல்லாம் விட்டுருவோம், பெரிய சிந்தனையாளர்கள் தான் இவங்கெல்லாம், ஹதீஸ்களை வல்லுநர்கள் தான் அப்படிலாம் சொல்ற ஒருவராவது இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கிடையாதுங்க. அப்ப முன்னோர்கள் சொன்னாங்களே, எப்படி அதை எப்படி இருக்குதோ அப்படியே வைக்கணும்னு எப்படி சொன்னாங்க? உறுப்புகள் சொன்னாங்க, அதை தான் அறகுறையா புரியறதுங்கிறது. எல்லாமே சிபத்துன் அப்படின்னாங்க. ஐயன்னு வந்தா சிபத்துன் தலீகு பிஹி, இறைவனுக்கு தகுதியான பண்புன்னு தான் அங்கே அர்த்தம் கொடுங்க. என்னன்னு விளக்கம் வேணாம். எதுன் தலீகு பிஹி, அந்த எதுவுக்கு கூட சிபத்துன்னாங்க. இன்னும் விளக்கமா பாயினுன் அனில் ஜாரிஹா, உறுப்புகளை விட்டும் நீங்கிய இறைவனுக்கு தகுதியுள்ள பண்பு அப்படி அர்த்தம் வைங்க. நீங்க கண்ணுன்னு சொல்லாதீங்க, நீங்க கண்காணிப்புன்னு சொல்லாதீங்க, அது ஒரு பண்பு நமக்கு தெரியாது அப்படி சொல்லி முடிச்சு விடுங்க. அப்படிதான் சொன்னாங்க முன்னோர்கள்லாம். கண்ணுண்டா உறுப்புன்னு விளங்குங்கன்னு சொன்னாங்க. ஒரு ஆதாரம் தரட்டுமே. எங்க எல்லாம் அதை அப்படியே தான் அர்த்தம் வைக்கணும், நாம விளக்கம் கொடுக்க கூடாது என்று சொல்லப்படுதோ அங்கெல்லாம் சிபத்துன் பண்புன்னு தான் விளக்கப்படுது. அது மட்டுமல்ல, பாயினுன் அனில் ஜாரிஹான் வருது. ஜாரிஹான் உறுப்புங்க, உறுப்பை விட்டும் நீங்கிய இறைவனுக்கு தகுதியான பண்பு என்ன பண்பு நமக்கு தெரியாது.
ஐந்து சொல்லுங்க. இப்படித்தானங்க வருது. யாராவது ஒரு நபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இதுவரைக்கும் உள்ள குர்ஆன்ல, ஹதீஸ்ல, மற்ற கிரந்தங்கள்ல இறைவனுக்கு உருவம் உண்டு என்று அதே போல இன்னைக்கு வாதிடுறாங்கல்ல, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சித்தாந்தம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எழுதின அந்த நூலாவது இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற ஒரு வாசகத்தை தரட்டுமாங்க. இல்ல என்ன புரியுது, அவங்க தப்பா வழங்கிட்டாங்கன்னு வழங்கு, வேற ஒண்ணு இல்ல. இறைவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜி அவர்களுக்கு. இப்ப ஒரு சகோதரர் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு, அதுக்கு ஜமாலி அவர்கள் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்தாங்க. இதுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? இது என்னுடைய கேள்வி. இப்ப முந்தி கேட்டதா? இப்ப சகோதரர் கடைசியா கேட்ட கேள்விக்கு ஜமாலி அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்க. இது உங்களோட நிலைப்பாடை விளக்கும். என் பேர் யாக்கூப் பனைக்கும். அதாவது என்னுடைய நிலைப்பாட்டை ஜமாலி அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டே நான் முதல் கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொல்லிட்டேன். அவர் தான் சொன்னார், என்ன சொன்னாரு, இந்த உருவம் இல்லைங்கிறது வீம்புக்கு தான் சொன்னோம், போட்டிக்கு தான் சொன்னோம், உருவத்தை உண்டாக்கிட்டதுனால தான் சொன்னோம்னு முதல் சொன்னாங்க. முதல் சொன்னது இப்ப மறுத்து பேசுறாங்களே தவிர, அவங்க எதை ஆதாரமா முதல் காட்டினாங்களோ இந்த கராமியாக்கள் வந்த பிறகுதான் நம்ம உருவம் இல்லைன்னு ஒரு கருத்தை நிலைநாட்டணும் என்று சொன்னார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கிடையாது என்ற சொல்லில இருந்த தெளிவாக விளங்குகிறது. இறைவனுக்கு என்ன உருவம், அவனை போல மற்றது இருக்கிற மாதிரி நினைத்து கொண்டு உருவத்தை கற்பிச்சிடக்கூடாது. முஜஸ்ஸிமாக்கள் மாதிரி அவனுக்கு உருவம் இருக்கிறது, வேறு எந்த உருவம் போன்றும் இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள் இருப்பதாக குர்ஆனில் சொல்லப்படுகிறதோ அந்த உறுப்புகள் அவனுக்கு இருக்கிறது, மற்றதை போல இல்லை என்கிற அடிப்படையில் எல்லா காலத்திலும் இந்த கொள்கை இருந்தது என்பதை முதல்ல அவங்க ஒத்துக்கொண்டு அதுக்கு மறுப்பாக அவங்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விளக்கம் அதுக்கு தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ரஹ்மத்துல்லா ஜமாலி. என்னுடைய கேள்வி உஸ்தாதிடம். கேட்கலாம் முறை என்னன்னு கேட்கிறேன். உதவியாளர்கள் கேள்வி கேட்கலாமான்னா கேட்கலாம். இல்ல முறையை சொல்லிவிடுங்க. உதவியாளர் கேள்வி இங்க உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாதுல. இல்ல உதவியாளர்கள்னா இவங்களும் வைக்கல கேள்வி கேட்பாங்களா? நல்லா இருக்குமா அது? சரி, அப்ப விட்டுருங்க. அப்ப இல்ல ரூல் ஒழுங்கா இருக்கணும், வேற ஒண்ணு இல்ல. கேட்கலன்னா கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களுக்கு. அல்லாஹ் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி என்ற ஹதீஸில் வரக்கூடிய பிரதி பெயர் சொல் அல்லாஹ் என்ற வார்த்தையை குறிக்காமல் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துவை தான் குறிக்கும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இது உங்களுடைய கருத்தா அல்லது இமாம்களுடைய கருத்தா என்பதோடு இந்த சூரத் இந்த ஒளி சூரத்து, டியூப்லைட் சூரத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து என்பதற்கு என்ன தெளிவான விளக்கம் சொன்னாங்க? அதான் நமக்கு முக்கியம். ஒளி சூரத்து, இந்த உருவம் வரையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்ல ரசூல் எதை சூரத்துன்னு சொல்லிருக்காங்க தெளிவான விளக்கத்தை முதல்ல நீங்க விளக்குங்க இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வி என்னுடைய கேள்வி. அன்பானவர்களே, முதலாவது அவர் கேள்வி வச்சாங்க, ஹலக்கல்லாஹு ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவர்களுடைய இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா அவர்களுடைய உருவத்தில் படைத்தான் அப்படி சொல்லணும். அல்லாஹ்வை பார்த்து சொன்னா அவனுடைய உருவத்தில் படைத்தான் சொல்லணும். இந்த ஹீங்கிறது பிரதி பெயர் சொல். முன்னால ரெண்டு வார்த்தை இருக்குங்க. அல்லாண்டு இருக்குது, ஆதம்ண்டு இருக்கு. அந்த அதுங்கிறது அல்லது அவருங்கிறது யாரை குறிக்கும்? அல்லாஹ்வை குறிக்குமா, ஆதம குறிக்குமா? அரபி இலக்கண பிரகாரம் ரெண்டையும் குறிக்குங்க. ஆனா எதுக்கு முதலிடம் கொடுக்கணும்? பக்கத்தில் இருக்கிறது முதலிடம் கொடுக்கணும். அதுக்கு தொலைவில் உள்ளது கொடுக்கலாம். அப்ப பக்கத்தில் இருக்கிறது ஆதம் தான். அதன் அடிப்படையில ஆதமனுடைய வடிவத்திலே படைத்தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த உலகத்துல பல்வேறு குழு உள்ளவங்க வருவாங்க. இந்த பித்ரியன்கள் இயற்கைவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க மனிதனை மட்டும் சொல்லல, எல்லா உயிரினமே அது ஆரம்பத்தில் இப்படி கிடையாது, ஒரு வகையில் இருந்துச்சு. அப்புறம் மாறி மாறி